கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். இத்தனை வருட காலமாக 2026க்கு முன்ன வரைக்கும் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்தித்தவங்க தான் நீங்கள். சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் சனி பகவானை வந்து பல சட்ட சிக்கல்களையும் பல மோகங்களையும் உங்களுடைய வளர்ச்சியை எல்லாத்தையுமே இகழ்ச்சியாக்கி குடும்பத்தில் அசிங்கப்படக்கூடிய தருணமும் இருந்திருந்தா கூட இந்த 8வது மாதம் கடகராசிக்காரர்கள் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகின்னு சொல்லலாம். வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழணும். கஷ்டப்பட்டால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். தன்னுடைய மனைவி மக்களுக்காக உழைச்சி கொடுக்கணும்னு ஒரு ஆசைகள் இருந்திருந்தால் கூட சலாபா புத்திங்கிற ஒரு புத்தி ஒன்று வந்துட்டு போகும். 2026 குரு பயிற்சிக்கு முன்ன வரைக்கும் ஜாலியாக பேசணும். ஒரு பெண்கிட்ட மனைவி எல்லாம் மாற்றான் மனைவிக்கிட்ட ஜாலியாக பேசணும், பழகணும். இப்படியே இருக்கக்கூடிய தருணத்தில் அதுவே விபரீதமாகி கடகராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி உங்களுடைய தன்மை சீர்குலையிறதற்கு சொந்தக்காரங்க பெருமூச்சு விடுவாங்க, கெட்ட பார்வைப்படுவாங்க, பல பேருக்கு சூனியமே பண்ணுவாங்க. இதனுடைய எதிரொலி தான் நோயில் வந்து நீங்கள் படுப்பீங்க. கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். அவர் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய தருணத்தில் பல மனச்சிக்கலையும் கொடுத்துருவார். 2வது, கடகராசியில் தாயி தகப்பன் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் மகன்கள் இல்லை மகள்கள் தனியாக தான் போயிருப்பாங்க. சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். மேன்மையான ஒரு ராசி, பிராமண ஜாதி ராசி, நீர் ராசின்னு சொல்லுவாங்க. படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம், படிக்காத மேதை கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸு, கலைத்துறை, காவல்துறை, அட்வொகேட்டு, இந்த மாதிரியான ஒரு படிப்பெல்லாம் படிக்கக்கூடியவங்க இந்த ஜாதகம். இத்தனை வருட காலமாக 2026க்கு முன்ன வரைக்கும் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்தித்தவங்க தான் நீங்கள். சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமத்தில் சனி பகவானை வந்து பல சட்ட சிக்கல்களையும் பல மோகங்களையும் உங்களுடைய வளர்ச்சியை எல்லாத்தையுமே இகழ்ச்சியாக்கி குடும்பத்தில் அசிங்கப்படக்கூடிய தருணமும் உற்றார்கிட்டையும் சொந்த பந்தத்துக்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய தருணமும் பல பேர் பிரிஞ்சிருந்து தாயவோ தகப்பனையோ பிரிஞ்சிருந்து தன்னுடைய குடும்பத்துக்காக மேன்மையாக வாழ்ந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறையவே உண்டு. இருந்திருந்தால் கூட இந்த 8வது மாதம் கடக ராசிக்கு அதிபதியான வீட்டில் தான் கடக மாதம்தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த 8வது மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்காதவர்களுக்கு நடக்கலாம், காலத்தாமதம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகக்கூடிய தருணம், நல்ல வேலை, ₹1,00,000 என்ன 10 லட்சம் கூட கடன் வாங்கிருங்க, அந்த கடனை அடையிறதுக்கு ஒன்று ஒரு ஷார்ட் அவுட்டு, ஒரு வழி. ஏதோ ஒரு கடன் வாங்கி கடனை தான் அடைக்கணும், அந்த கடன் திருப்பி வாங்கினாலும் திருப்பி அடைக்க தெம்பு கொடுங்கிற தெம்பு உங்களுக்கு உண்டு. 8வது மாதம் உங்களுடைய ஜாதகருடைய மாதம்னு சொல்லலாம். மேன்மையாக வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் கடகராசிக்காரர்கள் ஆண்கள் கொஞ்சம் சுகபோகின்னு சொல்லலாம். வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழணும். கஷ்டப்பட்டால் கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். தன்னுடைய மனைவி மக்களுக்காக உழைச்சி கொடுக்கணும்னு ஒரு ஆசைகள் இருந்திருந்தால் கூட சலாபா புத்திங்கிற ஒரு புத்தி ஒன்று வந்துட்டு போகும். 2026 குரு பயிற்சிக்கு முன்ன வரைக்கும் ஜாலியாக பேசணும். ஒரு பெண்கிட்ட மனைவி எல்லாம் மாற்றான் மனைவிக்கிட்ட ஜாலியாக பேசணும், பழகணும். இப்படியே இருக்கக்கூடிய தருணத்தில் அதுவே விபரீதமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி
பல பேர் பிரிஞ்ச ஒரு ஜாதகமும் இந்த கடகராசி தான். ஏன்னா வெள்ளந்தியாக பழகுவீங்க, சீக்கிரம் ஏமாந்துருவீங்க, ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன் கடகராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி, உங்களுடைய தன்மை சீர்குலையிறதற்கு சொந்தக்காரங்க பெருமூச்சு விடுவாங்க, கெட்ட பார்வைப்படுவாங்க, பல பேருக்கு சூனியமே பண்ணுவாங்க. இதனுடைய எதிரொலி தான் நோயில் நீங்கள் படுப்பீங்க. மனநோயில், உடல் சம்பந்தப்பட்ட நோய், குடல் சம்பந்தப்பட்ட நோயில் படுப்பீங்க. இருந்திருந்தால் கூட கடகராசியில் குரு பகவான் பெயர்ச்சி ஆன ஒன்றைத்தான் மறு ஜென்மமே வரும். இந்த டைமில் நோய் வந்தாலும் 3 நாள் தான், பேய் பிடிச்சாலும் 3 நாள் தான். இனி வரும் காலத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் கடகராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 8வது மாதம் 100க்கு 100 நடக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். அதுக்காக கிரகம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத சேட்டைகள் பண்ணோன்னா, ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். அவர் உங்களுக்கு இடையூறல் தரக்கூடிய தருணத்தில் பல மனச்சிக்கலையும் கொடுத்துருவார். 2வது, கடகராசியில் தாயி தகப்பன் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் மகன்கள் இல்லை மகள்கள் தனியாக தான் போயிருப்பாங்க, உங்களோட ஒட்டுணர்ந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பாதிக்க கற்றுக்கிட்டனால உங்களை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கொஞ்ச நாளைக்கே கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் இருக்கலாம். பல பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் கொடுங்க அப்படிங்கக்கூடிய தருணம் இருக்கலாம். இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்திருக்கிறனால ஒட்டுணர்ந்து வாழ போகிறீங்க, பிரிஞ்சவங்க ஒன்று சேர போகிறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாதம்தான் மறப்போம் மன்னிப்போம். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தாம் பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை இனிமே வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மையாக வரக்கூடிய மாதம் இந்த 8வது மாதம்தான். 7வது மாதம் கடைசி வரைக்கும் கடனாளியாக தான் இருப்பீங்க. 8வது மாதம் எத்தனை லட்சம் எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு உண்டான வழி உங்கள் விழி பிதுங்கியிருந்த உங்களுக்கு வழி கிடைக்கக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் உங்கள் வீட்டு குலதெய்வம், உங்கள் முன்னோர். இப்படியாப்பட்ட ஒரு வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா யோகம் தாங்க. உங்களுக்கு எந்த துறையிலையும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.